வணக்கம் நண்பர்களே, புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பது ரொம்ப மகிழ்ச்சி. நான் பார்த்தோன்னா சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சமும் சித்தர்களும். இது என்ன பிரபஞ்சமும் சித்தர்களும்? பிரபஞ்சம் சித்தர்களுக்கு எவ்வாறு உதவியது, அதே மாதிரி சித்தர்கள் எவ்வாறு பிரபஞ்சத்தை கையாண்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். சித்தர்கள் ராக சிறந்த மருத்துவம் தெரியும். அவங்க எக்கச்சக்க விஷயங்களை கற்றிருந்தாங்கன்னு தெரியும். அவங்க பறக்கக்கூடிய தன்மை, மறையக்கூடிய தன்மை, சில மருத்துவங்கள்லாம் நமக்கு கொடுத்துக்கூடிய அத்தனை விஷயம் நமக்கு தெரியும். அவங்களுக்கு பிரபஞ்சம் எவ்வாறு உதவியது, அதே மாதிரி பிரபஞ்சத்தை எப்படி கையாண்டாருங்கிறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பிரபஞ்சம் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் எந்த ஒரு விஷயத்துலையும் வெற்றி அடைய முடியாது. நிறைய பேர் சொல்லுவோம், ஏற்கனவே எனக்கு அந்த அறிகுறி பட்டுச்சு, நான் தான் சரியாக கவனிக்கலை, எனக்கு முன்னாடியே கனவுல எனக்கு அதை இன்டிமேஷன் பண்ணுச்சு, நான் சரியாக கவனிக்கலை. ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்ல கேட்டிருப்போம். அதுக்கு காரணம் யூனிவர்ஸ் நமக்கு கண்டிப்பாக ஒரு இன்டிமேஷன்ஸ் கரெக்டாக கொடுக்கும். அது மாதிரி சித்தர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி யூனிவர்சஸ் ஹெல்ப் பண்ணி தான் அவங்க நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அவங்க நிறையா இதுகளில் பாடல்களில் அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் எவ்வாறு அவர்களுக்கு உதவியது, கண்டிப்பாக அதுக்கு உதவியதுக்கு முக்கிய காரணம் அவர்களுக்கு இருந்த இரக்கம், ஞானம், அன்பு, கருணை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இயற்கையாகவே அவர்களுக்கு இருந்துச்சு. ஞானம் அப்படின்னா நமக்கு ஒரு மனிதர்களுக்கு அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா இருக்கும் மற்ற விலங்குகளோட. அந்த அறிவுங்கிற தன்மையை தாண்டி கடவுளுடைய கிருபையால் ஞானம், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்பாகவே அது நடக்க போகுமா, நடக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தது தான் ஞானம். அந்த ஞானம் மூலியமாக தான் நிறைய விஷயங்கள் அவங்க கையாண்டாங்க. அதுக்கு மெயின் காரணம் கருணையும் அன்பும். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த புலிப்பாணி சித்தரை கூட நம்ம பார்த்துருப்போம். ஒரு புலி மேலே வரக்கூடிய அளவுக்கு, ஒரு புலிங்கிறது எவ்வளோ பெரிய விலங்கு, அந்த விலங்கை தன்னுள் கையாளுற அளவுக்கு அவர் அன்பு, கருணை இதெல்லாம் இருந்தனால தான் அந்த புலியை அவங்க கையாண்டிருக்காங்க. அதே மாதிரி விலங்குகள் அவங்க பார்த்தோன்னா அதிகமாக அவங்க ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க காட்டுகளில் தான் அதிகமாக வாழ்ந்திருக்காங்க. காரணம் இந்த சித்த மருத்துவத்துக்குரிய சித்த வைத்தியங்கள் எல்லாமே அங்கே தான் மூலிகைகள் எடுக்கப்படுறதா இருக்கட்டும், அவர்கள் யோகா பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே. ஏன்னா அமைதியான ஒரு பகுதியை தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததில் கூட அதிகமாக பேச மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்கிறத விட அவங்க அதிகமாக அமைதியாக தான் இருந்திருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமைதியான தன்மையில் அவங்க என்ன அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதை அடைய முடியும். நம்மளும் அந்த வேலையை செய்ய முடியும். இப்போ ஒரு தேட்டரில் போய் நம்ம படம் பார்க்குறோம். படம் பார்க்குறப்ப முன்னாடி படம் ஓடிக்கிட்டு இருக்கு. படம் ஓடிக்கிட்டு இருக்கு பின்னாடி ஒரு கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு நண்பர் நம்மளை கூப்பிட்றாருன்னா கண்டிப்பாக நமக்கு கேட்காது. ஏன் கேட்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் எல்லாமே எங்கே இருக்குது, இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்குது. அந்த சவுண்டில் டிடிஎஸ் சவுண்டாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் சவுண்டாக இருக்கட்டும், அந்த சவுண்டில் நம்ம இதை பற்றின சிந்தனைகளில் இருப்போமே தவிர நமக்கு நண்பர் கூப்பிட்றது தெரியாது. இதே இது முன்னாடி ஸ்க்ரீன் இருக்குது, எந்த ஒரு சவுண்ட் இல்லை, எந்த ஒரு விஷயமே இல்லை. அப்படிங்கும்போது பின்னாடி இருக்க நண்பரோ இல்லை சின்ன ஊசி விழுந்தால் கூட உங்களுக்கு சவுண்டு கேட்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் எந்த ஒரு விஷயத்திலும் அஃபெக்டடாக இல்லை. அப்போ பக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய மைண்ட் எங்கே இருக்கோ அதுதான் செய்யும். அதுக்கு தான் சொல்லுவாங்க நம்மளுடைய திங்கிங்கை பாசிட்டிவாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க அதனால தான் காட்டுகளில் போயிட்டு யோகா இருந்து தன்னுடைய தன்மைகளை பெருசாக வளர்த்துக்கிட்டாங்க. அதான் அன்புங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அன்புக்கு ஒரு சின்ன கதை அப்படி சொல்லலான் இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஒப்பிட்டோன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறையா வீட்டில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சண்டை, கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப சண்டைகள், சச்சரவுகள், டைவர்ஸ் ரெவன்ஸில் இன்றைக்கி நிறைய பேர் போகிறாங்க. அதில் ஒரு பெண்மணி ஒரு சித்தர்கிட்டையோ ஒரு ஞானிகிட்டேயோ போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவரை என்னால் அன்பாக வச்சுக்க முடியல, அது எதுக்கு எடுத்தாலும் அவங்க ரொம்ப இதாக இருக்கார், என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஞானிகிட்ட கேட்கும்போது, ஞானி ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்கிறார். ஒன்றும் இல்லைம்மா, ஒரு மாதத்துக்கு நீ காட்டுக்குள்ளே போய் விலங்குக்கு சாப்பாடு கொடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது என்ன புதுசாக இருக்குது, அங்கே போய் சாப்பாடு கொடுத்தா என்னுடைய கணவர் அன்பு ஆயிடுவாரா, பாசம் வச்சுருவாரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ செய்யுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்ப அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் டெய்லியும் மாமிசம் கொண்டு போகிறாங்க. மாமிசம் கொண்டு போய் வச்சுட்டு அவங்க தூரத்தில் நின்றுக்குருவாங்க. அந்த மாமிச வாடையில் ஒரு புலி ரொம்ப பசியில் இருந்த ஒரு புலி நாள் சாப்பிட்டுட்டு இது பண்ணிடுது. அது மாதிரி கண்டினியூஷன் டெய்லியும் போய்கிட்டு இருக்கு. ஒரு 20 நாள் கழித்து அந்த புலி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்குது.
இருக்கும்போது அவங்க பயந்துடுறாங்க. பயந்துட்டு அங்கன போட்டுட்டு வந்துடுறாங்க. அது மாதிரி போகும்போது கண்டினியூவாக போகும்போது ஒரு 30 நாள் கழித்து பார்க்கும்போது 30வது நாளில் இவங்க தைரியமாக புலிகிட்டே வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஏன்னா அந்த அளவுக்கு புலி வந்து அவங்க அந்த சாப்பாடு வைக்கும்போது பழகிடுது. 30வது நாள் கொண்டு வராங்க, சாப்பாடு வச்சுட்டு அது அவங்க மடியிலேயே அந்த அன்பை செலுத்தக்கூடியதாகிடுது. செலுத்திட்டு அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூடையே அவங்களுக்கு அந்த பயம் போயிடுச்சு. 30 நாள் பழகுனதில் அது எதுவும் செய்யாது அப்படிங்கிற ஒரு தன்மையில் அவங்களும் பயம் இல்லாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த புலி வந்து என்னன்னா திரும்ப ஊருக்குள்ளேயே அவங்க கூடயே வந்துடுது. ஒரு பூனைக்குட்டி எந்த அளவுக்கு பாசம் வைக்குமோ அந்த அளவுக்கு அந்த புலி வந்து இவங்க பின்னாடி வருது. ஊருக்காரங்க எல்லாம் பயப்படுறாங்க. இதை திரும்ப அந்த நாணிக்கிட்ட போயிட்டு, நான் வந்து ஒரு பிரச்சனையை அவங்கக்கிட்ட சொன்னேன், இன்னொரு பிரச்சனையை என் தலைக்கு ஏற்றி விட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் அந்த நாணி சொல்கிறாரு, ஒரு பெரிய கொடூரமான மிருகம், ஒரு மாமிசம் உண்ணக்கூடிய ஒரு மிருகத்தை உன்னுடைய அன்பு மூலியமாக அந்த இதுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அன்பு மூலியமாக உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு, இதோட கொடுமையானவராக உன்னுடைய கணவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு அன்புங்கிற ஒரு விஷயத்து மூலியமாக நீ கண்டிப்பாக உன்னுடைய கணவரை உன்னால் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். உன்னால் அன்பு மூலியமாக வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அன்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்புங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு பர்சனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய விலங்காக இருந்தாலும் நம்மளுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். நமக்கான பாசங்களை நம்மளுடைய வாழ்க்கையை நன்றாக வாழ முடியுங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.